ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கான பொருளாக பார்ப்போம். நீங்கள் நிறைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாதவங்க மிஸ் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 3 வெங்காயம், 4 தக்காளி. வெங்காயம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம், தக்காளி குட்டியாக வெட்டிக்கோங்க. எடுத்து ஒரு குக்கரில், பெரிய குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வீடியோவில் காட்டுற இஞ்சி, பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. இப்போ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சத்தம் கேட்டாவில் இஞ்சி, பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம். எல்லாமே நான் காட்டுற அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ போட போகிறோம் நம்ம இதில். இப்போ குக்கரில் எண்ணெய் தான் நல்லா சத்தம் கேட்குற மாதிரி ஆனால இதுவும் பண்ணிடுறேன். வீடியோவில் கரெக்டாக தெரியல. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இது இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு போடுறோம். கொஞ்சோண்டு லைட்டாக சத்தம் கேட்டோம்ல, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஹையில், கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தென் இதில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினால நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தாலும் அது 4 தக்காளி முழுசாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நீ வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி புதினா தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்து தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுங்க மிளகா தேவையான அளவு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையானது. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினால இதில் 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கணும். தயிர் மெயினாக ஊற்றிக்கணும். நான் 1 கரண்டி தான் காட்டியிருந்தேன். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தேன். அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 2 இது ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்து உப்பு கம்மியாக இருக்குது எங்களுக்கு, அதனால் நாங்கள் போட போகிறோம் உப்பு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குன்னா, அரிசி போட்டாலும் கொஞ்சம் நாக்குக்கு துவப்பாக இருக்கணும். அந்த அளவு எங்களுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லி நாங்கள் போடுறோம். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம். இவ்வளோ அரிசி ஊறிச்சுல, இது ஒரு கொதிச்சோல்ல அரிசியை தான் எல்லாம் தண்ணியை தான் வடிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தால ஒரு கிண்டிடுறேன். நம்ம வீடியோவில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய வீடியோ தான் போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிண்டுனால திருப்பி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அரிசி போட்டுக்கோன்னா கொஞ்சம் பத்தலைன்னா பார்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். ஹையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் விசில் வரும்.
இப்போ ஒரு விசில் வந்தாலும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சாலும் திடீர்னு விசில் அடித்தா அடிக்கும். நீங்கள் எதுவும் ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் ஆஃப் பண்ணணும். ஓகே, இப்போ திருப்பி ஆயில் வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்தாலும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இவ்வாங்க நம்மளோட அருமையான சாதம், தக்காளி சாதம் ரெடி. இப்போ ஒரு கொஞ்சோண்டு நல்ல நெய் ஊற்றி உங்களுக்கு வேணுன அளவு ஊற்றிக்கோங்க. தாராளமாக ஊற்றலாம். அதனால் ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. நல்லா கிண்டிக்கோங்க கீழே. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.